இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஆண்டி? என்ன நடக்கும்? ஆதி பேரோட சமையல்காரி பேரை சேர்த்து சொன்னாலே அகிலா விரியாட்டம் ஆடுவா. புருஷ பொண்டாட்டி ஜாதகம்னு சொன்னா சும்மா இருப்பாளா? நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு உங்க வீட்ல உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. அங்க என்ன நடக்க போகுதுன்னு நான் இதுல எழுதியிருக்கேன். நாளைக்கு காலையில 8:31 மணிக்கு அப்புறம் நீங்க இதை பிரிச்சு பாருங்க. இந்த 2 ஜாதகத்தை பத்தி நான் சொன்ன விஷயம் உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு புரியும். அவ்வளவுதான், அப்படியே பொங்கி எரிமலையா மாறிட்டா. அப்போ நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு ஜோசியர் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரிய வரும் இல்லையா? ஆமா நந்தினி. ஒருவேளை ஜோசியர் சொன்னது உண்மையாயிடுச்சுன்னா? நானும் இப்படிதான் கேட்டனே அகிலா கிட்ட. ஒருவேளை ஜோசியர் சொன்னது உண்மையாயிடுச்சுன்னா நீங்க பார்வதிய துப்பாக்கியில சுட்டுருவீங்களாக்கான்னு. அதுக்கு அகிலா நிதானமா என்கிட்ட, அந்த நேரம் என் மனசுல அப்படி பட்டுச்சுன்னா கண்டிப்பா தயங்காம சுட்டுருவேன்னு சொன்னாலே. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தா கண்டிப்பா ஆதி வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டான். தான் மனசுக்கு பிடிச்ச சமையல்காரியோட உயிரை காப்பாத்த அம்மாவையே எதிர்க்க ஆரம்பிச்சிருவான். ஆதி சப்போர்ட் பண்ணா அகிலா ஒன்னும் உடனே அடங்கி போயிட மாட்டா. அவளுக்கு மத்த எல்லாத்தையும் விட குடும்ப கௌரவம் தான் முக்கியம். ஆதியும் சுட்டு கொன்னுட்டு அவளும் சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவா. சாகட்டும். ஆதி கடவுர் சாம்ராஜ்யத்தோட 2 பில்லரும் சுட்டுக்கிட்டு சாகட்டும். அதான் எனக்கு வேணும். ஆனா இதெல்லாம் நாளைக்கு நடக்கணும் ஆண்டி. நடந்தா நல்லா இருக்கும். குழம்பி போயிருக்கிறவளை இன்னும் கொஞ்சம் நல்லா ஏத்தி விட்டு குழப்ப போறேன். நீங்க இருந்து வேடிக்கை பாருங்க. அக்கா, நீங்களா அக்கா? இது சோஃபால சாஞ்சு தலையெல்லாம் தொங்கி போய் முகத்துல இவ்ளோ சோகம். இந்த சோஃபால கால் மேல கால் போட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கிற கம்பீரத்தை பாக்குறதுக்கு எத்தனை கண்ணு வேணும். இப்படி உங்களை பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சிங்கம் மாதிரி கால் மேல கால் போட்டு அப்படி உட்கார்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லக்கா, இந்த ஹாலுக்கே கம்பீரமா இருக்கும். நீங்க இப்படி துவண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் அந்த சமையல் கறிதாக்கா. தப்பா சொல்லட்டுமா? ஐயோ அக்கா, இதான் சமையல்னு நான் ஏதோ உங்ககிட்ட அவளை பத்தி தப்பா வந்து பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்கக்கா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்வதி ரொம்ப நல்ல பொண்ணுதான், அப்பாவி பொண்ணுதான், நல்லா சமைக்கிற பொண்ணுதான். அதெல்லாம் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. என்னாச்சு அத்தைக்கு? பெரியத்த முறைச்சதுல பயந்து போய் ரிவர்ஸ் அடிச்சுட்டாங்களா? ஆனா அக்கா, அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நமக்கு குழப்பமும் பிரச்சனையும் தான் அதிகமா இருக்கு. அத்தை கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்காங்க. நீங்க சுந்தரத்துக்கிட்ட சொன்னீங்கல்ல, உன் பொண்ணுக்கு நான் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அந்த வாக்க காப்பாத்தணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டீங்க. பாவம்க்கா, நீங்க உங்க இடத்துல இருந்து இறங்கி வந்து அவளுக்கு எவ்வளவு மாப்பிள்ளை பாத்தீங்க, எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? மணவர வரைக்கும் வந்துட்டு மாப்பிள்ளை ஓடி போயிட்டான், கல்யாணம் நின்னு போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அவர் ஆசைதான். நீங்க என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் கெட்ட பேர் உங்களுக்கு தானே. அதெல்லாம் கூட பரவாயில்லக்கா. இன்னைக்கு உங்க மனசே நொறுங்கி போய் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களே, அதுக்கு காரணமும் அவதானேக்கா. அக்கா,
எல்லாத்த விட முக்கியமான விஷயம் நம்ம ஆதி இருக்கான்ல அவனை பத்தி தான். நீங்க என்னக்கா சொன்னீங்க? பார்வதி இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, உங்க கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டீங்கல்ல. நாங்க எல்லாரும் அதை மதிச்சு நடந்தோம்ல. ஆனா ஆதி பார்வதி இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அவளுக்காக வக்காலத்து வாங்கி மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா. என்னமோக்கா நடந்ததெல்லாம் கூட்டி கழிச்சு வச்சு பார்த்தா அந்த ஜோசியர் சொன்னது சரிதான் என் மனசுக்கு படுது. சித்தி, இவன் எப்ப வந்தா? ஆதி மாமா வேற கோமா வராரு. இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. ஐயோ, ஆனா அவளால நம்ம குடும்பத்துல தொடர்ந்து குழப்பமும் பிரச்சனைகளும் வந்துட்டு தான் இருக்கு. அவளால நமக்கு என்ன நல்லது நடந்திருக்கு? அப்படி கேளு, அப்படி கேளு. அம்மா, நீங்க இப்படி கேப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? நீங்க கேட்டதால சொல்றேன். இன்னைக்கு அப்பா நம்ம கூட இருக்காருன்னா அது காரணம் யாரு? பார்வதி தானே? ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி பார்வதி அப்பாவோட உயிரை காப்பாத்திருக்காங்க. அவ்வளவு ஏன் பாம்பு கடியை தான் வாங்கிக்கிட்டு உங்க உயிரை கூட காப்பாத்தினாலம்மா. இதெல்லாம் உங்களுக்கு நல்லதா தெரியலையா? லிஸ்ட் போட்டு மனச மாத்திருவானோ? ஆதி, என்னமோ அந்த சமையல்காரி அக்கா உயிரையும் மாமா உயிரையும் காப்பாத்துனத பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்க. அது வேலைக்காரங்க விசுவாசம், அவங்க எஜமானங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. எத்தனை வேலைக்காரங்க அவங்க எஜமானங்க உயிரை காப்பாத்துறதுக்கு உயிரை விட்டுருக்காங்கன்னு லிஸ்ட் தரட்டுமா? பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்ல. ஆனா அக்கா அவங்க வீட்டுல வேலை பாக்குற ஒரு டிரைவரோட பொண்ணு. அவ நம்ம வீட்டுக்கு சமையல்காரி. அதெல்லாம் மறந்துட்டு ஆனாலும் அவளுக்காக அவ உயிரை காப்பாத்துறதுக்கு அவங்க இடத்துல இருந்து இறங்கி வந்து ரத்தம் கொடுத்து அவ உயிரை காப்பாத்திருக்காங்க. அதான் பெருசு. உயிர்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான். முதலாளி வேலைக்காரங்கன்ற வித்தியாசம்லாம் இல்ல. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க.